ஹலோ இனிமே பார்த்துருக்குது மிஸ்டர் சன் சிட்டி. இன்னைக்கு நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறது என்னன்னு எனக்கே தெரியாது. ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ 4-5 தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்த வீடியோஸ் ரெகுலராக போடுறதுக்காக. ஸோ இதில் என்ன இருக்குன்னு எனக்கே தெரில. ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் என்ன இருக்குது அப்படின்றத. அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட ஓல்டு டாய்ஸை வச்சு ஒரு ரீமேக் வீடியோ பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்குது. அதாவது கம்பேரிசன் வீடியோ பண்ணலாம், ரேசிங் வீடியோ பண்ணலாம் அப்படின்றலாம் நிறைய பிளான் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு இனி இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா அப்படின்னா நம்மளோட ஓல்டு டாய்ஸ்லாம் இருக்குங்க. ரிட்டர்ன் போட்டது போக மீதி ஒரு சில டாய்ஸ்லாம் இருக்குது. அதை வச்சு இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா இருக்குது. ஸோ அந்த வீடியோஸ் வேணுமா இல்லை உங்களுக்கு அதை வச்சு என்ன வேறு என்ன பண்ணலாம் ஐடியா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக கிவ்வே அந்த டாய்ஸ் எல்லாத்தையும் தரேங்க. நான் எதுவும் பண்ண மாட்டேன், சேலும் பண்ணல, அப்படி தான் வச்சுருக்கேன். நம்ம சேனல் 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் ரீச் ஆன உடனே எல்லா டாய்ஸுமே நம்ம கிவ்வே கண்டிப்பாக கொடுக்குதான் போகிறோம். ஸோ வெயிட் பண்ணுங்கள், வாங்க அன்பாக்சிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ இதை ஓப்பன் பண்ணி என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அமேசானில் மட்டும்தான் ரிட்டர்ன் போட முடியும். ஃப்ளிப்கார்ட்டில் எந்த ப்ராடக்ட்டுமே ரிட்டர்ன் போடவே முடியாது. அதனால் ஃப்ளிப்கார்ட்லேருந்து அன்பாக்ஸ் பண்ணுற எல்லா டாய்ஸுமே நம்மக்கிட்ட கண்டிப்பாக வந்து இருக்கும். அதனால் அமேசான் மாதிரி ஃப்ளிப்கார்ட் ஏமாற்ற முடியாது. யார் ரிட்டர்ன் போகிறீங்க, எதுக்கு ரிட்டர்ன் போகிறீங்க, 1008 கேள்வி கேட்டு நம்ம ரிட்டனே போகலாம், நம்மளே வச்சுக்கலாம். ஸோ ரிட்டன் எதுக்காக நம்ம போடுறோம் அப்படின்னா, ரொம்ப எக்ஸ்பென்சிவான டாய்ஸஸ் மட்டும்தான் நம்ம வந்து ரிட்டர்ன் போடுறது. ஏன்னா நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ ஒரு 5000க்குள்ளே ஒரு 2000 3000 இந்த மாதிரி இதில் இருந்துச்சுன்னா நம்மளே வச்சுப்போம். ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அதுலேருந்து ஏர்னிங்ஸ் வந்து கிடைக்காது. 10,000 12,000 20,000லாம் வாங்கி அன்பாக்ஸ் பண்ணி அது நமக்கு தான் லாஸு. ஓகேங்களா, வர காசு எல்லாத்தையுமே நம்ம டாய்ஸ் அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு செலவு பண்ணுறோம்னா அப்புறம் நான் எப்படி சாப்பிட்றது, என்ன பண்ணுறது, இதை நம்பி தான் நான் இருக்கேன். ஸோ அதனால் அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, வாவ். ஸோ நம்ம இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ண இருக்கிறது ஒரு 6 வீல் மிலிட்ரி டக்கு தாங்க. அப்படியே வேறு லெவலில் வந்துருக்குதா, செம்மையாக வந்துருக்குது. ஸோ பார்த்தாலே ரொம்ப பிடிச்சி போச்சு. இதில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய விஷயங்கள் உள்ள ஒளிஞ்சிருக்கு. அது எல்லாத்தையும் உங்கள்கிட்ட காட்டுறவாங்க. அந்த போகலாம். ஸோ அடுத்து நான் பேட்டரி சார்ஜ் பண்ணுறதுக்கான கேபிள் வந்துருக்குது. அது எப்பொழுது நம்ம பார்க்குறது தான் ஃபஸ்ட்டு நம்ம மிலிட்ரி 6 வீல் ட்ரக். அது சாதா ட்ரக் இல்லை, 6 வீல் ட்ரக். ஸோ லுக் அட் திஸ் கைஸ். வாவ், செம்மையாக வந்துருக்கு. சத்தியமாக எதிர்பார்க்கல, சூப்பராக இருக்குல்ல. ஸோ வாங்கிருக்க லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வாவ். ஸோ கைஸ், நம்மளுடைய இந்த 6 வீல் மிலிட்ரி ட்ரக்கில் ரகசியமாக ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னல. ஸோ ட்ரக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு காயின் லான்ச்சர் வந்து இருக்குங்க. எஸ், அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம டெஸ்ட் பண்ணோம். சரி, மேலே வந்து நமக்கு ஓப்பன் பண்ணால் அந்த லான்ச்சர் வந்து உள்ளே இருக்கும். சரி, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அதான் இருக்கு பாருங்க, தெரியுதா? ஸோ இந்த லான்ச்சர் வந்து நமக்கு வந்து காயின்ஸ் வந்து லான்ச் பண்ணோம். அதை வந்து நம்ம ரிமோட் மூலியமாக வந்து ஆப்ரேட் பண்ணலாம். ஸோ அதுக்கான காயின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உள்ளே கொடுத்துருக்காங்க. பாருங்க எவ்வளோ குட்டியான காயின்ஸ். இந்த காயின்ஸ் வந்து இந்த இதுக்குள்ளே போட்டு நம்ம வந்து ஃபயர் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். இந்த இமேஜ் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் என்ன ஃபங்க்ஷன் அப்படின்றத. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இதை வந்து சார்ஜ் பண்ணணும் இல்லையா. இதை வந்து ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிட்டு உள்ளே பேட்டரி கொடுத்துருப்பாங்க. அந்த பேட்டரியை நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். அப்புறம் ரிமோட்டுக்கு பேட்டரி போகணும், அதையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு அப்புறம் இந்த 6 வீல் மிலிட்ரி ட்ரக்கை டெஸ்ட் பண்ணலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணணும், வந்துடுறேன். கைஸ், நம்மளுக்கு இந்த 6 வீல் மிலிட்ரி கார் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சார்ஜ் பண்ணியாச்சுங்க. ஆக்சுவலாக இது என்ன பண்ண காத்திருக்கு அப்படின்றத ரொம்ப ஆர்வமாக இருக்குது டெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஆக்சுவலாக இந்த காயின் லான்ச்சர் இது எப்படி லான்ச் ஆக போகுதுன்னு தெரில. ரொம்ப குட்டியான காயினாக இருக்குது. என்ன பண்ணணுங்கிறது எனக்கு தெரில. எல்லாம் கேரம் காயின் மாதிரி இருக்குது அந்த குட்டி குட்டியாக. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளுடைய இந்த கார் இருக்குல்ல வந்து நம்ம ஓப்பன் பண்ணி இந்த காயின்ஸை வந்து நம்ம உள்ளே போடணும். ஓகே, போட்டாச்சு, க்ளோஸ் பண்ணியாச்சு. இதையும் க்ளோஸ் பண்ணியாச்சு. ஓகே, நம்மளோட மிலிட்ரி ட்ரக்கை வந்து ஆன் பண்ணி. வாவ், லுக் அட் திஸ் கைஸ். லைட்ஸை பாருங்கள், கலர் கலராக இருக்குது. ப்ளூ கலரு, சைடில் க்ரீன் கலரு. இதில் வந்து இன்னொரு ஒரு சூப்பரான ஃபீச்சர் இருக்குது. சைடில் டோர்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணலாம் கைஸ். வாவ், வாய், லுக் அட் திஸ். செம்மையாக இருக்குது பாருங்க. வேறு மாதிரி டோர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடுது. அப்புறம் பின்னாடி இப்படி ஓப்பன் ஆகிடுது. ஓகே, ஸோ ரிமோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் பட்டன் கொடுத்துருக்குறாங்க. ஒரு 3 பட்டன். எனக்கு தீஸ் இங்கே பாருங்க. இந்த சென்டர் பட்டன் அமுக்குனேன், இங்கே பாருங்க. ஓ, அங்கே ஒரு எல்லா டோரும் ஓப்பன் ஆகுதுங்க. ஓயே, செம்மையாக இருக்கு போங்க. இதை நான் சத்தியமாக எதிர்பார்க்கலையே, வேற மாதிரிங்க.
ஓகே, அகைன் நம்ம காயின்ஸ்லாம் உள்ளே போட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. ஜஸ்ட் சென்டரில் ஒரே ஒரு பட்டன், மொத்தம் 3 பட்டன் தான். சென்டர் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணோம்னா ஃபங்க்ஷன் ஆகுது. ரெடி, 3, 2, 1. ஸ்கோ ஸ்கா காயின்ஸ் 5 காயின்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. காயின்ஸ் நிறைய காயின்ஸ் தான் வெளியே நல்லா இருந்திருக்கும். ஓகே, ஸோ இந்த காயின் த்ரோவர் சூப்பராக இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம இதை தரையில் ஓட்டி எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக போகுதுங்கிறத அட்ஜஸ்ட் பண்ணலாம். அப்படியே அப்படியே இந்த 6 வீல் மிலிட்ரி காயின் லான்ச்சர் கார் வந்து சும்மா வேறு லெவலில் இருந்துருக்கு. ஸோ இதில் ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது. ப்ளஸ் என்ன அப்படின்னா இதுலேருந்து லான்ச் ஆகிற அந்த காயின்ஸ் தான். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க அந்த காயின் லான்ச் ஆகிறது. ஸோ மேலே எதிர்பார்க்கல இந்த ப்ரைஸ் ரேஞ்சில். ஸோ இதோட ப்ரைஸ் அரௌண்ட் 1500 வரும்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இப்போ என்ன ப்ரைஸ்ன்னு தரல. இதுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவ் இன்னொரு கலர் இருந்துச்சு, அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னோ கலரில் சூப்பராக இருந்துச்சு. ஸோ நீங்கள் அந்த கலர் கூட பை பண்ணிக்கலாம். அதோட லிங்க் நான் கீழே தரேன். நெகட்டிவ் என்னன்னு கேட்டிங்கன்னா இது அந்தளவுக்கு ரொம்ப ஸ்பீடு கிடையாது, ரொம்ப ஃபாஸ்ட்டெல்லாம் போக முடியாது, ரொம்ப ஸ்லோவாக தான் வந்து போகுது. ஸோ அது ஒன்று மட்டும்தான் இதில் மைனஸ். பட் கொஞ்சம் காயின்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா அடிஷனலாக கொடுத்துருந்துருக்கலாம். 5 காயின்ஸ் மட்டும் தான் இருக்குது. ஸோ காயின்ஸ் கொஞ்சம் கொடுத்துருந்தாங்கன்னா, கொடுக்குறத நல்லா கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரேஞ்சுமே வந்து கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் நம்ம பக்கத்தில் போகிற மாதிரி இருக்குது ரிமோட் எடுத்துகிட்டு. ரொம்ப ரேஞ்சும் வந்து பெட்டராக வந்து இல்லை. பட் இந்த அளவுக்கு நல்லா பண்ணவங்க இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா மேபி இன்னும் ஒரு 500,000 ருபீஸ் அதிகமாக வச்சுருந்தா கூட இது வந்து ஒரு 100% சாட்டிஸ்ஃபைடான ஒரு சூப்பரான ஒரு காயின் லான்ச்சர் காராக இருந்திருக்கும். பட் எனிவே இப்போயும் ஒன்று கொட்டு போல் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இது வருது தான். ஸோ வாங்கிருக்கேன் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள். வேறு என்ன அன்பாக்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆக்சுவலாக இது வந்து 6 வீல்னு பேருக்கு தான் இருக்குது. இந்த வீல் சப்போர்ட்டுக்கு தான் வந்து இருக்குது. இந்த வீல் சுத்த மாட்டேங்குது, எம்டி வீல் தான். முன்னாடி வந்து பெருசால இந்த வீல் பாடி ரொம்ப வெயிட் அதிகம் இருக்கிறதுனால ஸோ இதோடைய ஸ்பீடு வந்து எனஃபாக இல்லை. ஸோ இந்த ஒரு வெஹிக்கிளுக்கு இந்த பாடி ரோலுக்கு இது வந்து அந்த ஸ்பீடு பத்தலை அப்படின்னு தான் சொல்லுவேன். வெயிட் கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்பீடு ஓகேவாக இருக்கும். வந்து ஸ்பீடு பத்தலை. ஆனால் ரிமோட்டோட குவாலிட்டிலாம் சொல்லக்கூடாதுங்க, செம்மையாக வந்துருந்துச்சு. ஸோ வேறு என்ன அன்பாக்ஸ் பண்ணாங்க மறக்காமன்னு சொல்லிட்டு வீடியோ வந்து அப்படியே ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அன்பாக்ஸ் பண்ணலாம். சரி, அடுத்த ஒரு அன்பாக்சிங் வீடியோவில் பார்க்கலாம்.